திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கத்திமுனையில் தம்பதியினரை கட்டி வைத்து பணக்கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவசாய தோட்டத்து வீட்டில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தில் நடந்தது என்ன? தோட்டத்து வீட்டில் வசிக்கும் தம்பதியை கத்தி முனையில் மிரட்டி கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்கள் கை கால்களை கட்டி போட்டு விடிய விடிய மரண பயத்தை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள ராவணபுரத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வருபவர்கள் அருள்குமார் பிருந்தா தம்பதி. வியாழன் அதிகாலை 2 மணி அளவில் கணவன் மனைவி இருவரும் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டின் வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுள்ளது. அதில் கண் விழித்த அருள் கதவை திறந்து வெளியே சென்று பார்த்திருக்கிறார். அப்போது மறைந்திருந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் சிலர் திடீரென்று அருள்குமாரின் கழுத்தில் கத்தியை வைத்து சத்தம் போட்டால் கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளனர். என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் அவர் உறைந்து நிற்க மர்ம நபர்களில் 3 வீட்டிற்குள் சென்று மனைவி பிருந்தா கழுத்திலும் கத்தியை வைத்து உயிர் பயத்தை காட்டியிருக்கிறார்கள். பின்னர் இருவரையும் கத்தி முனையில் கை கால்களை கட்டி போட்டு நகர விடாமல் தடுத்து வீடு முழுக்க தேடுதலில் ஈடுபட்டனர். அதில் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோ திறந்து அதில் இருந்து 45,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். தொடர்ந்து நகை ஏதாவது சிக்குமா என தேடியவர்களுக்கு கையில் எதுவும் சிக்கவில்லை. அதையடுத்து கணவன் மனைவி இருவரையும் அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டு போகும்போது அவரது செல்போன்களையும் பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். இதனால் விடியற்காலை வரை உதவிக்கு ஆட்கள் கிடைக்காமல் தம்பதி இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து கிடந்தனர். விடிந்ததும் முணுமுணுக்கும் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் கதவை திறந்து இருவரையும் மீட்டிருக்கிறார்கள். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் கொள்ளையர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போகும்போது தூக்கிச் சென்ற தம்பதியின் செல்போன்களை டிராக் செய்தும் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடனும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். அதில் திட்டமிட்டு கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் விரைவில் சிக்குவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.